இன்னும் சிலர் பொருள் தவம் யோகம் யாகமாகச் செய்திடுவார். மற்ற ஞானியரோ கற்றல் கற்பித்தல் ஞானயாகமாய்ச் செய்திடுவார். ஹரியோம். 26வது பாடலிலிருந்து 30வது பாடல் வரை இந்த 5 பாடல்களில் 12 விஷயங்கள் பேசுகின்றார் பகவான். அதில் 11 சாதனைகளும் ஒரு சாத்தியத்தையும் பேசுகிறார். ஆம், அந்த சாத்தியத்தை அடைவதற்காக 11 சாதனை முறைகளை பேசுகின்றார் 26 முதல் 30 வரை உள்ள பாடல்களில். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 28வது பாடல். இந்த பாடலில் 5 விதமான சாதனைகளை பேசுகின்றார். நாம் ஒவ்வொரு சாதனைக்கும் ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம். அப்பொழுதுதான் சற்று விளக்கமாக பார்க்க முடியும். இல்லாவிட்டால் மேலோட்டமாக பெயரை மட்டும் சுட்டிக்காட்டி செல்வதில் பிரயோஜனம் இருக்காது என்கின்ற காரணத்தினால் இந்த பதிவில் நாம் திரவியமய யஜ்ஞம் என்பதை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யலாம். திரவியம் என்றால் பொருள், அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது, அதாவது சேவா காரியம். குருதேவ் சொல்லும் பொழுது பணம் மட்டுமல்ல, வஸ்திரம் மட்டுமல்ல, உணவு மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு சேவையாக தானமாக அளிப்பது. நம்முடைய அன்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய அரவணைப்பும் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தேவைப்படும். அப்பொழுது அன்பை பகிர்ந்தளிப்பதும் ஒரு வகையில் சேவைதான், திரவியமய யஜ்ஞம்தான் என்று கூறுகின்றார் பூஜ்ய குருதேவ். இங்கே சேவை என்று சொல்லும் பொழுது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏனென்றால் உதாரணம் ஒன்று பார்க்கலாம். நீங்கள் நடந்து கொண்டு செல்கிறீர்கள். திடீரென்று ஒருவர் தன் கையில் இருக்கின்ற பை கீழே விழுந்து விடுகிறது. நீங்கள் குனிந்து எடுத்து அவரிடம், பெரியவரிடம் தருகிறீர்கள். இது ஒரு சேவை. நீங்கள் பதிலுக்கு அவர் நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணவே இல்லாமல் தான் அந்த சேவை செய்தீர்கள். பையை வாங்கி கொண்டு அந்த பெரியவர் தானாக நடந்து விட்டால் உங்களுடைய மனம், என்ன இது மனிதன் ஒரு நன்றி கூட சொல்லாமல் செல்கின்றானே என்கின்ற எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. அந்த எதிர்பார்ப்பு வந்ததென்றால் நாம் செய்யும் சேவை உண்மையான சேவை அல்ல. உண்மையான சேவை என்பது இறைவன் கைகளில் நாம் ஒரு கருவி. மற்றவர் நம்மை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், பேர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பே இல்லாமல் இறைவனின் கைகளில் இறைவனுக்காக சேவை செய்து கொண்டே செல்வது. திரும்பி பார்ப்பதோ திரும்ப நினைத்து பார்ப்பதோ கூட இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை உயர்ந்தது. இந்த சேவை மூலமாகத்தான் மனம் தூய்மையாகும். சித்தஸ்ய சுத்தையே கர்மணக என்பார் பகவான். ஆக இந்த பதிவில் நாம் சேவை என்கின்ற சாதனை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது சேவை. ஹரியோம்.